ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டீன்சி ஸ்டெப் டு ப்ராஜெக்ட். நாம இன்னைக்கு எடுத்து வைக்க போற அந்த ஒரு டீன்சி ஸ்டெப் என்னன்னா, டேட்டா சயின்ஸ் மற்றும் இமேஜ் ப்ராசஸிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கான்செப்ட். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கலர் இமேஜை நம்பை மற்றும் மேட்ப்ளாட்லிப் லைப்ரரிஸ் பயன்படுத்தி எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் கிரே ஸ்கேல் இமேஜா மாத்துறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கோடிங் ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் உங்க ஐடியில ஒரு புது பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. நாம இமேஜை ஒரு மேட்ரிக்ஸா ஹேண்டில் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு நம்பை லைப்ரரி ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி அப்படின்னு டைப் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இமேஜை லோட் பண்ணி ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கணும்ல, அதுக்காக பிளாட்டிங் லைப்ரரியான மேட்ப்ளாட்லிப்பை இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் matplotlib.py as plt அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நாம ஸ்டெப் 1க்கு வரலாம். நாம எடுத்து வச்சிருக்க இமேஜை பைத்தான் கோடுக்குள்ள ரீட் பண்ணி லோட் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி என் ஃபோல்டர்ல ram.jpegனு ஒரு கலர் இமேஜ் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதை லோட் பண்ண img plt.iread ram.jpeg அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். கூடவே இந்த இமேஜோட ஒரிஜினல் டைமென்ஷன்ஸ் என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக print original image shape அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதோ ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இதுதான் நாம இன்புட்டா எடுத்துக்கிட்ட ram.jpg கலர் இமேஜ். இதை தான் நாம இப்போ கிரே ஸ்கேலா மாத்த போறோம். இப்போ அவுட்புட் விண்டோவை பாருங்க. img.shape ரன் ஆனதும் இமேஜோட ஹைட், விட்த் அப்புறம் 3ன்னு காட்டும். இந்த 3 எதை குறிக்குதுன்னா, இந்த இமேஜ்ல ரெட், கிரீன், ப்ளூன்னு 3 கலர் சேனல்ஸ் இருக்கு. அதாவது இது ஒரு ப்ராப்பரான ஆர்ஜிபி கலர் இமேஜ்ங்கிறத இது கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோவோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. ஸ்டெப் 2. இந்த கலர் இமேஜை நாம கிரே ஸ்கேல், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜா மாத்த போறோம். கம்ப்யூட்டர் விஷன்ல ஒரு கலர் இமேஜை கிரே ஸ்கேலா மாத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா 0.299 into R plus 0.587 into G plus 0.114 into B. அதாவது ரெட் சேனலுக்கு 29.9% வெயிட்டேஜும், கிரீன் சேனலுக்கு 58.7% வெயிட்டேஜும், ப்ளூ சேனலுக்கு 11.4% வெயிட்டேஜும் கொடுக்கணும். ஏன் கிரீனுக்கு அதிக வெயிட்டேஜ் தரோம்னா, மனித கண்களால கிரீன் கலரை தான் அதிகமா துல்லியமா பார்க்க முடியும். இந்த ஃபார்முலாவை நம்ம மேனுவலா லூப் போட்டு பண்ணா லேட் ஆகும். அதனால தான் நம்பைல இருக்கிற டாட் ப்ராடக்ட் np.dot மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பயன்படுத்த போறோம். கோட்ல grayscale underscore img equal to np.dot img colon 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 3, 0.299, 0.587, 0.114 அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இங்க img colon 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 3 அப்படிங்கிறது இமேஜோட எல்லா பிக்சல்ஸ்ல இருக்கிற RGB சேனல்ஸை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுக்குது. அது கூட இந்த ஃபார்முலா வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி சிங்கிள் சேனல் மேட்ரிக்ஸா மாத்திடும். இப்போ நம்ம கிரேஸ்கேல் இமேஜ் ரெடி. இப்போ ஸ்டெப் 3க்கு போகலாம். நாம கோடிங் டைப் பண்ணி இமேஜை மாத்திட்டோம். ஆனா பேக்ரவுண்ட்ல கம்ப்யூட்டர் இதை எப்படி பாக்குதுன்னு உங்களுக்கு காட்டணும்ல. பொதுவா நமக்கு இது ஒரு இமேஜ். ஆனா கம்ப்யூட்டருக்கு இமேஜ்னா அது வெறும் எண்களோட கூட்டமைப்பு தான், அதாவது பிக்சல் மேட்ரிக்ஸ். அதை நாம இப்போ லைவா பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். பிரிண்ட் /n raw pixel matrix /n top left corner அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் ரொம்ப பெருசா இருக்கும். மொத்த மேட்ரிக்ஸையும் பிரிண்ட் பண்ணா டெர்மினல் ஃபுல்லா எண்களா நிறைஞ்சு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால இமேஜோட டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற ஒரு குட்டி பகுதியை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி பைட் சைஸ்டா பார்க்க போறோம். அதுக்கு நம்பை ஸ்லைசிங் பயன்படுத்தி முதல் 6 ரோ மற்றும் முதல் 6 காலம்ஸை மட்டும் எடுக்கலாம். ஸோ பிரிண்ட் np.round grayscale image colon, 6 அப்படின்னு டைப் பண்றேன். இங்க நான் ஏன் np.round போடுறேன்னா, ஃபார்முலா படி மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூஸ் எல்லாம் டெசிமல் பாயிண்ட்ல ஃப்ளோட் வேல்யூஸா இருக்கும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி முழு எண்களா பார்த்தா நமக்கு மேட்ரிக்ஸ் பார்க்க ரொம்ப நீட்டா புரியுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சின்ன ஸ்டெப் மூலமா ஒரு இமேஜுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கணிதத்தை நம்ம கண்ணால பார்க்க போறோம். கோடை டைப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு ரன் பண்ணி பார்த்துடலாம். இதோ அவுட்புட்ல பாருங்க. இதுதான் நம்ம இமேஜோட டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற 6x6 பிக்சல் மேட்ரிக்ஸ். கம்ப்யூட்டர் இந்த எண்களை வச்சு தான் இமேஜை புரிஞ்சுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ வீடியோவோட கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு.
ஸ்டெப் 4, நாம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க கிரே ஸ்கேல் இமேஜை அவுட்புட்டா ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ணி அதை ஒரு ஃபைலாவும் சேவ் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல plt.imshow grayscale_img cmap equal to gray அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இங்க இந்த imshow ஃபங்க்ஷன் தான் இமேஜை பிளாட் பண்ணி காட்டும். ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த cmap equal to gray அப்படிங்கிற பாராமீட்டர். ஏன்னா பைத்தான்ல பொதுவா சிங்கிள் சேனல் இமேஜை டிஸ்ப்ளே பண்ணும்போது அது டிஃபால்ட்டா விரிடிஸ் அல்லது ஏதாச்சும் ஒரு கலர் மேப்ல காட்டிடும். நாம மாத்தினது Black and White இமேஜ் அப்படிங்கறதால அதை ப்ராப்பரா கிரே ஸ்கேல்ல பார்க்க இந்த cmap equal to gray கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்து இமேஜ் காட்டும்போது கிராஃப்ல வர்ற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எண்கள் எல்லாம் பார்டரா காட்டும். நமக்கு இமேஜ் மட்டும் அழகா தெரிஞ்சா போதும், கிராஃப் ரீடிங்ஸ் தேவையில்லை. அதனால plt.axis_off அப்படின்னு டைப் பண்ணி அந்த ஆக்சிஸ் கோடுகளை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜ் பார்க்க நீட்டா இருக்கும். இப்போ அவுட்புட் இமேஜ் ரெடி. இதை அப்படியே சிஸ்டம்ல சேவ் பண்ணணும்ல, அதுக்காக plt.saveax_size_py output_gray.jpg bbox_inches equal to tight அப்படின்னு டைப் பண்றேன். இங்க இருக்கிற இந்த bbox_inches equal to tight எதுக்குன்னா இமேஜை சுத்தி இருக்கிற தேவையற்ற ஒயிட் ஸ்பேஸை கட் பண்ணிட்டு இமேஜை மட்டும் கிறிஸ்பா கரெக்டான பார்டரோட சேவ் பண்ண உதவும். நம்ம அவுட்புட் ஃபைல் output_gray.jpgன்ற பேர்ல சேவ் ஆயிடும். கடைசியா இதெல்லாம் ஸ்கிரீன்ல பாப்அப் ஆகி நமக்கு தெரியணும். அதுக்காக plt.show அப்படின்னு கொடுத்து இந்த ஸ்டெப்பை முடிக்கிறோம். ஸோ கோடிங் பார்ட் முழுசா முடிஞ்சது. லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்றதுல ஆரம்பிச்சு இமேஜை லோட் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணி பிக்சல் மேட்ரிக்ஸை செக் பண்ணிட்டு இப்போ அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்றது வரைக்கும் எல்லா கோடையும் டைப் பண்ணியாச்சு. அடுத்து எஸ், இப்போ கோடை ரன் பண்ணியாச்சு. ஸ்கிரீன்ல பாப்அப் ஆயிருக்கிற இந்த அவுட்புட் விண்டோவை பாருங்க. நாம எதிர்பார்த்த மாதிரியே எந்த ஒரு எக்ஸ் மற்றும் ஒய் ஆக்சிஸ் கோடுகளும் இல்லாம ram.jpg இமேஜ் பக்காவா ஒரு கிரே ஸ்கேல் இமேஜா, அதாவது Black and Whiteஆ டிஸ்ப்ளே ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல போய் செக் பண்ணி பார்த்தா அங்க output_gray.jpg அப்படிங்கிற பேர்ல ஒரு புது இமேஜ் ஃபைல் கிரியேட் ஆகி சேவ் ஆயிருக்கு. இந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நாம கொடுத்த அந்த பாக்ஸ் இன்ச்சஸ் 100% சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். That's it ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரே ஸ்கேல் கன்வர்ஷன் வெறும் Black and White இமேஜ்க்காக மட்டும் இல்லை, ரியல் டைம்ல ஃபேஸ் ரெக்கக்னிஷன் மற்றும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அனாலிசிஸ் போன்ற கம்ப்யூட்டர் விஷன் ப்ராஜெக்ட்ஸ்ல டேட்டாவோட சைஸை குறைச்சு ப்ராசஸிங்கை ஸ்பீடப் பண்ண இதுதான் முதல் ஸ்டெப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமா பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண கத்துக்க நம்ம டீன்சி ஸ்டெப் 2 ப்ராஜெக்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.